எத்தனை வருஷம் எத்தனை ஜென்மம் எடுத்து கோயில் பூரா சுத்தினீங்கனாலும் எல்லா வேதங்கள் புராணங்கள் ஆலய வழிபாடு எல்லாம் இதை தான் சொல்லி கொடுக்குறாங்க. உள்ள தலைக்குள்ள இருக்கிற உயிர் ஒளி ஆத்ம ஜோதி அருட்பெருஞ்சோதி, அதே மாதிரி நம்ம உள்ள 7 திரைவிலகுனா நமக்குள்ள ஜோதி பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் தன்னை உணரணும். துன்பப்படுறதுக்கு காரணமா இருக்கிற கர்ம வினையை நாம இறைவன் திருவடியை தெரிஞ்சு வினையை நீக்கி நம்ம சந்தோஷமா வாழணும்ன்றது தான் ஜீவாதாரம். நமக்குள்ள இருக்கிற உயிரை தெரிஞ்சுக்கணும், நம்முடைய கர்ம வினைகளை நீக்கணும். வினையை நீக்கிறவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே உயிரா இருக்காரு. அவர் எங்க இருந்து நம்ம வினையை நீக்குவாரு? கண்மணில இருந்தா நீக்குவாரு. உள்ள இருக்கிறவர் தான் கண்ணுல இருக்கிறாரு. உள்ள வேற ஒருத்தர், கண்ணுல வேற ஒருத்தர் இல்ல. கண்ணு மூடி இருக்குது, இப்ப திறக்கணும். அந்த ஒளியை காட்டணும். ஒளி காட்டினாதான் அது திறக்கும். இதை திறக்கணும், ஒளியை பெருக்கணும். உள்ள இருக்கிற ஒளியை கொண்டு இந்த ஒளியை பெருக்கணும். ஒளி பெருக்கினாதான் திறக்கும். அந்த ஒளியை கொண்டு போய் காட்டணும். யார் காட்டணும்? குரு வேணும். அதான் தகுந்த ஆசாரியர் மூலம் உங்கள் நடுக்கண்ணை திறக்க பெற்றுக் கொள்வது நலம். இந்த மாதிரி திறக்க பெற்றுக்கிட்டீங்கன்னா கண்மணியில அந்த உயிரை உணர்ந்து அந்த உயிர் ஒளி பெருகிறதுக்கு அந்த உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா